நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் அடியேன் ஆன்மீக சொற்பொழிவாளர் நாஞ்சில் செல்வி பவித்ரா மகாதேவனின் முதற்கண் பணிவான பக்திமிகு வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய தினம் இன்பமே நல்கும் இப்பிரதோஷ நன்னாளிலே எல்லாம் வல்ல மேலான கருணையாகிய சிவபெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது அவர் என்ன நன்மையை நமக்கு வழங்குவார் என்பதனை பற்றி ஒரு சிறு கதையின் வாயிலாக இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இக்கதையினை அடியேனது அறிவுக்கு எட்டும்படி செய்த அடியேனது குருநாதர், எனது தாத்தா கடுக்கரை ஐயப்பாளையம் வில்லிசை சக்கரவர்த்தி நாஞ்சில் கவி கே.ஓ. மகாதேவன் அவர்களுக்கு பணிவான குரு வணக்கத்தினையும் சமர்ப்பித்துக் கொண்டு அடியேனது உரையினை துவக்குகின்றேன். ஒரு ஊரில் முதியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். தினசரி சிவபெருமானுக்கு பிரார்த்தனைகள் செய்து பூஜைகளும் நிகழ்த்தி வந்தார். ஒரு நாள் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது ஒருவன் அவரை எழுப்புவதாக அவருக்கு தோன்றியது. அவரும் எழுந்து பார்த்தபோது அங்கு ஒருவன் நின்றிருந்தான். அவனை கண்டு, யாரப்பா நீ, என்னை எதற்காக எழுப்பினாய் என்று கேட்டதும், நான் ஒரு சைத்தான், அதனால் தான் தங்களை எழுப்பினேன் என்றும் பதிலளித்தான். உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. சைத்தான் என்றால் ஒவ்வொருவரையும் தூங்க செய்து பிரார்த்தனைகள் செய்ய விடாமல் தடுப்பவன்தானே. என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பினாயே, அதற்கு என்ன காரணம் என்றுதான் கேட்டேன் என்று அவர் மறுபடியும் கேட்டார். அதற்கு அந்த சைத்தான் கூறினான், நீங்கள் தினசரி பிரார்த்தனைகள் மேற்கொள்வதையும் பார்க்கின்றேன். நேற்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய தவறிவிட்டீர்கள். அதனை உங்கள் கடவுளான சிவபெருமான் பார்த்து கொண்டிருந்தார். நீங்கள் பிரார்த்தனை செய்யாததை எண்ணி வருந்தி கொண்டிருப்பதையும் சிவபெருமான் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் சும்மா இருக்கவில்லை. உங்களுக்கு தினசரி தருகின்ற பலன்களை விட இரட்டிப்பு மடங்கு பலன்களை தந்ததை என் கண்ணால் நான் கண்டேன். இன்றும் நீங்கள் தூங்கிவிட்டால் அவர் பல மடங்கு பலன்களை உங்களுக்கு தந்து விடுவாரோ என்று எண்ணித்தான் உங்களை இப்போது எழுப்பினேன் என்று பதில் சொன்னானாம். சைத்தானுடைய வேலைதான் இது என்று அவர் யோசனை செய்வது ஒருபுறம் இருக்க, தான் தினமும் தொழுது வந்த சிவபெருமான் தான் நினைத்தாலும் நன்மை செய்கிறார், தான் தொழுதாலும் நன்மை செய்கிறார், தான் நேற்றைய தினம் பிரார்த்தனை செய்ய முடியாமல் அழுததற்கும் கூட நன்மை செய்திருக்கிறாரே என்று எண்ணி வியக்கிறார். அன்பரது துன்பம் பொறா அருளாளனான எம்பெருமான் ஒருவரது பிரார்த்தனை எத்தகையதாக இருப்பினும் அனைத்து நிலைகளிலும் நன்மை பயக்குவார் என்பது இந்த கதையின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. நன்றி.